நமஸ்காரம். இது 1 மே 2024 அன்றைக்கி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியை பற்றிய ஒரு சின்ன தகவல் வீடியோ பதிவு. 1ஆம் தேதி மே மாதம் 2024ஆம் தேதி சாயந்தரம் 5:05 குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பிரவேசமாகிறார். இப்போ மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பிரவேசமாகறச்ச எந்தெந்த ராசிக்கு என்ன பலன் கொடுக்குறார் அப்படின்றத நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். மேஷராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் இருந்த குரு இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்மத்துக்கு போகிறார். அதனால் மேஷத்துக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வரார். அது தனஸ்தானம்னு சொல்லுவார். 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மேஷராசி 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னால், மேஷராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம் ரிஷபராசியில் குரு பகவான் போடுறது பூர்வீக சொத்துக்களில் வழியில் லாபம் மேம்படும்னு சொல்லியிருக்கார். பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது வாத விவாதங்கள் இருந்தால், இல்லை சம்பத்துகள் விற்று போகாமல் இருந்தால், அதனால் தனலாபங்கள் விற்று போய் இப்போ தனலாபங்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் ஏதாவது விவாதங்கள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகி அந்த சம்பத்துகள்லாம் பிராப்தியாகும். சிந்தனைகளிலிருந்து வந்த குழப்பம் விலகி தெளிவு பிறக்கும் அப்படின்னு, ஏதாவது ஒரு சிந்தா இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு மேஷராசிக்காரன் நினச்சிட்டு இருந்தா அப்படின்னால் அதெல்லாம் சித்தியாகக்கூடிய சமயம். குரு பகவான் ரிஷபராசிக்கு வந்ததுனால மேஷராசிக்கு இந்த பலன். ரிஷபத்துக்கு ஜென்மத்தில் குரு வரார். ராசியிலேயே முதல் இடம் ஜென்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்மஸ்தானத்துக்கு குரு வரதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரிஷபராசிக்கார பொறுமையாக செயல்படணும். இதுலேயும் எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பண்ணப்படாது. ரிஷபராசி ஒரு தடவைக்கு பல தடவை யோஜனை பண்ணி காரியத்தை செய்யச்ச குரு பகவானுடைய இந்த ஜென்ம குருவால் வரக்கூடிய சோதனைகள் வேதனைகள் எல்லாத்துலேருந்தும் விடுபடலாம். பரிகாரம் பண்ணக்கூடிய ராசியில் ஜென்மத்துக்கு குரு வரதுனால ரிஷபராசிக்காரா இந்த குரு பெயர்ச்சி பலனில் கலந்துக்கலாம். அது ரொம்ப விசேஷம். முக்கியமானது மிதுன ராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான். ரிஷபத்தில் குரு இருக்கும்போது மிதுன ராசிக்கு அது 12வது ஸ்தானமாக ஆறுது. அது விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் வரார். அப்படி வரைச்ச மிருகசீரிஷம் திருவாதிர புனர்பூசம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மிதுன ராசியில் சிந்தனைகளில் சற்று கவனம் வேண்டும். எது செய்கிறதா இருந்தாலும் பல தடவை யோஜனை பண்ணி செய்யணும். பேங்க்லெல்லாம் வேலை பார்க்கக்கூடியவா அவள் சிக்னேச்சர் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு அப்ரூவல் ஆகட்டும், ஒரு தடவைக்கு பல தடவை பார்த்து இது அவாளுது தானான்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். அஜாக்கிரதையினால் நிறையா வீண் விரயங்கள் வரும் அப்படின்ட்டுருக்கா. அதே மாதிரி எதிர்பாராத செலவுகள் அப்படின்னு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் அது மிதுன ராசிக்கு நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால் குரு பெயர்ச்சியில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக விரயஸ்தானத்தை தவிர்க்கிறதுக்கு, விரயங்களை தவிர்க்கிறதுக்கு குரு பகவானுடைய பூஜாராதனைகளில் கலந்துக்கிறது ரொம்ப உத்தமம், சர்வோத்தமம். அடுத்தது கடகராசி. கடகராசிக்கு ஆல்ரெடி 8ஆம் இடத்துல சனி போட்டு வதைச்சுன்னு இருக்கார், அஷ்டம சனி. இப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு வரார். இது ரொம்ப விசேஷமான பலன் கடகராசிக்கு. பார்த்தீங்கன்னா மனோதைரியம், தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப ஜாஸ்தி வரும். வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு அப்படின்ட்டுருக்கா. சுப விரயங்களால் சனி பகவான் விரயங்களை கொடுத்தாலும் குரு பகவான் அதை சுப விரயங்களாக மாற்றுறார் கடகராசிக்கு. அதனால் ரொம்ப அனுகூல்யமான பலன் கடகராசிக்கு. இவ்வளோ நாள் சனியால் படாது பாடப்பட்ட கடகராசிக்காரால் எல்லாருக்கும் குரு அனுகிரகம் பண்ணுறதுனால சுப பலன்கள் சுப விரயங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறார் குரு பகவான். அடுத்தது சிம்மராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் வரார். ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடியது 10ஆம் இடம். ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் வரைச்ச வேலை பளு அதிகரிக்கும், ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு.
மருத்துவ செலவுகள் வந்து விலகும். பெருசாக வரா மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கண்ணுக்கு தெரியும், ஆனால் கொஞ்சம் விலகிடும் குரு பகவானுடைய சுபபார்வையால். இதிலும் கவனம் தேவை அப்படின்றார். எந்த காரியம் பண்ணுறச்சியும் அந்த காரியத்துக்கு உண்டான அனுகூலம் பிரதிகூலம் என்னன்றதை பார்த்துட்டு அந்த காரியத்தை செய்யறச்ச அந்த பிரதிகூலங்கள் நிவர்த்தியாகும். அதனால் எது செஞ்சாலும் ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்படின்றார். அடுத்தது கன்னியா ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி கோச்சாரத்தில் கேது இருக்கார். அதனால் சில உடல் உபாதைகள் மனோபாதைகள்லாம் கேது பகவானால் கன்னியா ராசிக்கு வந்துட்டுருக்கு. என்ன பிரயர்த்தனம் பண்ணி ஒரு காரியம் ஆரம்பிக்கணும்னாலும் யோஜனையோடு நின்றுடும். அந்த காரியம் வந்து மேற்கொண்டு சம்பவிக்காமல், மேற்கொண்டு நம்ம பிரயர்த்தனம் பண்ணாமல் நிற்கக்கூடிய அந்த கோச்சார பலன் ஆல்ரெடி போயின்னு இருக்கு கன்னியா ராசிக்கு. இப்போ குரு பகவான் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் வரைச்ச உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்றார். சாரீரிக ரீதியாக இருக்கக்கூடிய பாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாகும் அப்படின்றார். வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டு அப்படின்றார். இந்த காலம் இப்போ வரலும் வந்து தனக்கடி ஏதாவது ஒரு வீடு வாங்கணும், இல்லை பூமி வாங்கணும், மனம் வாங்கணும் அப்படின்னு மனசளவில் யோஜனை பண்ணிட்டு இருந்தவாளுக்கு இப்போ குரு பகவானுடைய அனுகிரகத்தால் அது சித்திக்கக்கூடிய பூர்ண பலன் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு உண்டு. துளாராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவான் வரார். குடும்பத்தில் வீண் விரயங்கள் உண்டு அப்படின்றார். துளாராசிக்காரர்களுக்கு அதிக விரயங்கள் இந்த சமயத்தில் உண்டு அப்படின்றார். அதே சமயத்தில் மனதளவில் குழப்பம் உண்டாகும் அப்படின்னு ஏதாவது ஒரு சஞ்சலத்தை குரு பகவான் உண்டு பண்ணுவார். துலாத்துக்கு அதிபதியானவர் சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவான் வரார். அப்போ ஏதாவது ஒரு மனக்குழப்பங்களை உண்டு பண்ணிட்டுருப்பார். எதிலும் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது அப்படின்றார். ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக எந்த காரியத்தில் நாம் இறங்குறச்சியும் ஒன்றுக்கு பலதரம் அதை பற்றி யோஜனை பண்ணி தெரிஞ்ச வாழ்கிட்ட கேட்டுண்டு அதுக்குண்டான கன்சல்டேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் செய்கிறது சர்வோத்தமம் துளாராசிக்கு. அடுத்தது பார்த்தேன்னா விருச்சிக ராசி 7ஆம் இடம் களத்திரஸ்தானம் அப்படின்ற ஸ்தானத்துக்கு வரார். திருமணம் சுபகாரியங்கள் யாவும் கைகூடும் அப்படின்னு. இதுவரையிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணங்கள் யோக தடைகள்லாம் இருந்தால் குரு பகவான் களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால விவாகத்தில் இருந்த விக்னங்கள்லாம் நிவர்த்தியாகி பூர்ண குரு பலனோட விவாகங்கள் அமையும். விருச்சிக ராசிக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் அப்படின்றார். எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் பல தடவை அதை நம்ம யோஜனை பண்ணி செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோஜனை மார்க்கமாகவே அந்த காரியம் இருந்த காரியங்கள் எல்லாம் இந்த சமயத்தில் விருச்சிக ராசியில் குரு பகவானுடைய 7ஆம் பார்வை படுறச்ச அந்த காரியங்கள்லாம் நம்ம மனசில் ஆல்ரெடி போட்டு வச்ச கால்குலேஷன் எல்லாம் சித்தியாகக்கூடிய யோகங்கள் விருச்சிக ராசிக்கு இப்போ உண்டு. தனுராசி 6ஆம் இடம் ரோகஸ்தானம், ரோக கருணஸ்தானம் அப்படின்றார். 6ஆம் இடத்துல வரைச்ச தனுராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். அவர் 6ஆம் இடத்துல வரார். எந்த காரியத்திலும் சற்று கவனம் வேண்டும், உடல் நலம் பேணுவது அவசியம் அப்படின்னு. இந்த தனுராசிக்காரர்களுக்கு எப்பயுமே வந்து எடுத்த காரியத்தை உடனே சித்திக்கணும் செய்யணும் அப்படின்ற ஒரு சுபாவம் உண்டு. இப்போ அவள்லாம் இந்த 6ஆம் ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால அவள் வந்து காரியங்கள் செய்யறதுக்கு முன்னாடி அந்த காரியத்துடைய நல்லது கெட்டதை தெரிஞ்சு அவசரப்படாமல் செஞ்சால் காரியம் சித்திக்கும். அதே சமயத்தில் ரோகஸ்தானத்தில் வர்றதுனால உடல் உபாதைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தனுராசிக்காராலும் வந்து இந்த குரு பெயர்ச்சி பூஜையில் கலந்துண்டு அந்த பரிகாரங்களை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அடுத்தது மகர ராசி 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான். இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் வருது மகர ராசிக்கு ரொம்ப அனுகூல்யமான சமயம்.
எந்த காரியத்தை எடுத்தாலும் அவளுக்கு ஜெயம் உண்டாகும். 7.5 சனி நடந்துட்டு இருந்தாலும் மகர ராசிக்கு குருவுடைய பார்வை ரொம்ப அனுகூல்யமாக இருக்குது. அதனால் எந்த காரியத்தை இதுவரையிலும் பண்ணணும்னு மனசில் வச்சுட்டு இருந்தாலும் துணிஞ்சு இறங்கி அந்த காரியத்தை செய்யலாம். அந்த காரியத்தில் அவளுக்கு அனுகூல்யமான பலன் உண்டு. புத்திரபாகியம் சிலருக்கு சித்திக்கும் அப்படின்றா. பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய குரு வித்யாக்கு அதிபதி, புத்திரகாரகன், யோககாரகன் அப்படின்பா. சந்தான பாக்கியங்கள் இல்லாமல் சிரமப்பட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் வந்ததுனால பித்ருக்களுடைய பூர்ண அனுகிரகத்தாலேயும் பூர்வ ஜென்ம கர்ம சுகிருதத்தாலேயும் அவளுக்கு சந்தான பாக்கியங்கள் ஏற்படும். மனசளவில் பயந்துட்டு இருந்த காரியங்களெல்லாம் அது பயமே இல்லை அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சுலபமாக நடக்கிறது கூடிய காலம். இப்போ மகர ராசிக்கு ரொம்ப அனுகூல்யமான காலம். கும்பராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் குரு பகவான். சுகஸ்தானத்தில் குரு பகவான் வரதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைன்னு சொல்கிறார். ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு விஷயம் நமக்கு தலைவலி வைத்த வலி அந்த மாதிரி வரச்சியே அதை சின்னதாக இருக்கும்போதே அதை பார்த்து கவனம் செலுத்தி அதை சரி பண்ணிக்கிறது உத்தமம். ஏனால் 7.5 சனி நடக்கிறது. மகர கும்பாதிபதி சனியாக இருந்தாலும் சொந்த வீட்டில் சனி இருந்தாலும் அவர் தர்மாதிபதி கர்மாதிபதி அப்படின்னும் அவருக்கு பேர் இருக்குது. அவருடைய தர்மம் எங்கே இருந்தாலும் அவர் அந்த காரியத்தை நடத்தணும்னு அவருக்கு விதி. அவர் நடத்துவார். சிரமகாலே சிரமங்களை கொடுப்பார், சுககாலே சுகங்களை கொடுப்பார். இப்போ இந்த சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்கு சனி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்னதாக ஏதாவது ஒன்று வரும்போதே அதை பார்த்து கவனித்து சரி பண்ணிக்கிறது உத்தமம். அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார். ஆற்றுல கணவன் மனைவி 2 பேரும் வாக் விவாதங்கள் தவிர்த்து ஏகாகிரதமாக ஒரே முடிவெடுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அவளுக்குள்ள சஞ்சலங்கள் வரக்கூடாது. சின்னதாக ஒரு விரிசல் வந்தாலும் அது பெரிய விரிசலுக்கான ஒரு வழிவகுக்கும் அப்படின்றா. அதனால் 2 பேரும் அந்யோன்யமாக இருக்கணும் அப்படின்றது அர்த்தம். கடைசியாக நாம் மீனராசிக்கு வரும். 3ஆம் இடம் சகோதரஸ்தானத்துக்கு குரு பகவான் வரார். சகோதரர்கள் நலம் கவனம் தேவை அப்படின்னு. சகோதரர்களாக இருக்கட்டும் சகோதரிகளாக இருக்கட்டும் அவளுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் அப்படின்றார். எதிலும் தீர விசாரித்து செயல்படுவது நல்லது அப்படின்றார். எந்த காரியத்தையும் ஒரு தடவைக்கு பல அந்த காரியத்தை பற்றி பூர்ணமாக விசாரித்ததுக்கப்புறம் அந்த காரியத்தை செய்கிறது சர்வோத்தமம். சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்வது சர்வோத்தமம். கூட பிறந்தவாளோட வாக் விவாதங்கள் இல்லாமல் அனுசரித்து போகிறது மீனராசிக்கு ரொம்பவே அனுகூல்யமான பலன். மேஷ ரிஷப மிதுன கடக சிம்ம கன்னி துலா விருச்சிக தனுசு மகர கும்ப மீனம்னு 12 ராசிகள்லையும் இந்த குரு பகவானுடைய பரிவர்த்தனா யோகத்தை பற்றி சொல்லியிருக்கேன். இதில் நிறைய பேருக்கு சஞ்சலங்கள் வரும். யார் பரிகாரம் பண்ணணும், யார் பரிகாரம் பண்ண வேண்டான்னு. இது சனி பயிற்சி கிடையாது, குரு பயிற்சி. அதனால் 12 ராசிக்காராலுமே இதில் கலந்துட்டு அந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கலாம், தப்பில்லை. குரு பகவானுக்கு பூஜை பண்ணுறது, குரு பூஜை சர்வோத்தமம். எல்லா பூஜைகளுக்கும் முதல்ல குரு பூஜை பண்ணுறது சர்வோத்தமம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமகான்ற மாதிரி குரு அனுகிரகம் இருந்தால்தான் நமக்கு பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் சித்தியாகும். குருவுடைய ஆசீர்வாதம், குருவுடைய அனுகிரகம், குரு பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான அனுகிரக பாத்திராகாரகர் பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய குரு பகவான். அவருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். 1ஆம் தேதி சாயந்தரம் நம்மளுடைய கோவிலில் மத்திய சுவாமி மலையில் 5 மணிக்கு சாயந்தரம் இந்த குரு பரிகார பூஜைகள் நடக்க போகிறது. அவசியம் எல்லாரும் கலந்துக்கணும். அந்த பூஜையில் நேர்முகமாகவோ இல்லை சங்கல்ப முகமாகவோ இந்த பூஜையில் கலந்துக்கலாம்.
வர முடியாதவா விசாரப்பட வேண்டாம். என்னுடைய நம்பரில் நீங்கள் உங்களுடைய கோத்திரம், பேர், நட்சத்திரம், காத்தில் இருக்கக்கூடிய ஆத்து மாமி, குழந்தைகள் எல்லாருடைய டீட்டெயிலும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி கொடுத்தேன்னால் அன்றைக்கி சங்கல்பம் பண்ணி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் குரு பகவானுடைய இந்த பரிகார பூஜையுடைய பிரசாதம் அனுப்பிச்சி வைக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ. பூஜையை பற்றி மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் வேணும்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கோ, கால் பண்ணுங்கோ, நிச்சயமாக உங்களுக்கு தரேன். 12 ராசிக்கு என்னென்ன பலன்கள் குரு பகவானுடைய பரிவர்த்தனத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். மங்களானி பவந்தோ.